ஹலோ வணக்கம், வெல்கம் டு கண்ணை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரி குழந்தைங்களோட நீர் சத்தை அதிகரிக்க செய்கிற மாதிரி ஒரு அருமையான லஞ்ச் ரெசிபி தான் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிப்பியை உங்கள் குழந்தைக்கு வாரம் 3 முறை கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். நல்ல குலைவாக இந்த சாதம் இருக்கிறனால குழந்தைக்கு நீங்கள் அப்படியே கூட கொடுக்கலாம். இல்லை உங்கள் குழந்தைங்க மிக்சியில் அரைச்சா தான் சாப்பிடுவாங்கன்னா தாராளமாக நீங்கள் அப்படியும் செஞ்சு கொடுக்கலாம். ஆனால் குழந்தைக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நீங்கள் பழக்கிறது தான் ரொம்பவே நல்லது. இந்த ரெசிப்பியில் நான் முந்திரி பருப்பு ஆட் பண்ணுறனால 8 மாதங்கள் கம்ப்ளீட்டான குழந்தைக்கு இந்த உணவை நீங்கள் மதிய உணவாக கொடுக்க ஆரம்பிக்கலாம். முந்திரி பருப்பு ஆட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் 7 மாதம் கம்ப்ளீட்டான குழந்தைக்கு தாராளமாக கொடுக்க ஆரம்பிக்கலாம். இந்த ரெசிப்பியில் நான் நீர்க்காயான சுரக்காய் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் கேரட், பீன்ஸ், பூசணிக்காய் இந்த மாதிரி எந்த காய்கறியும் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். எங்கள் வீட்டில் அடிக்கடி செய்யக்கூடிய சுரக்காய் கூட்டு அதை பேஸ் பண்ணி தான் இந்த ரெசிபி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் போல் சாப்பாட்டு அரிசியை ஒரு 3-4 தடவை நல்லா கழுவி எடுத்து 1 மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சுருக்கேன். இது நல்லாவே ஊறிடுச்சு. இதோட 1/2 ஸ்பூன் போல் பாசிப்பருப்பு, 1/2 ஸ்பூன் போல் கடலைப்பருப்பு, அடுத்து 1 அல்லது 2 போல் முந்திரி பருப்பை நல்லா 2-3 தடவையாவது அலசி எடுத்துட்டு இதையும் 1 மணி நேரம் போல் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இந்த ஊற வச்ச பருப்புகள் இருக்குது இல்லையா, இது எல்லாமே நான் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிறேன். இதோட 1 பிஞ்ச் அளவு சீரகமும் நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது இப்போது நல்லா அரைப்பட்டுருச்சு. பருப்புகள்லாம் ஒன்றும் பாதி அரைப்பட்டால் கூட பரவாயில்ல, ஆனால் முந்திரி பருப்பு மட்டும் நல்லா அரைப்பட்டுருக்கணும். அது மட்டும் அரைப்படாமல் இருந்தால் தனியாக அதில் எடுத்துருங்க. ஏன்னா மற்ற பருப்புகள் வேக வைக்கும் போது நல்லாவே குலைவாக வெந்துடும். அடுத்து இந்த சம்மர்க்கேற்ற நீர்க்காயான சுரக்காவை நான் எடுத்திருக்கேன். இதில் நமக்கு இந்த அளவு சின்ன துண்டு நமக்கு போதும். இதோட தோலை நம்ம நல்லா நீக்கிடலாம். நீக்கிட்டு இதை நல்லா சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட விதைகள் சிலது கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதை மட்டும் நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன். கட் பண்ணும்போது குக்கரில் நம்ம ஊற வச்சுருந்த அரிசி, அதுக்கப்புறம் துண்டு துண்டாக நறுக்கின சுரக்காய் இதை சேர்த்துடலாம். அதோட நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுருந்த பருப்பு சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் சேர்த்துக்கிறேன். ஆக மொத்தமாக நான் அரைக்கும் போதும் சரி, அப்புறம் இப்போ சேர்த்த தண்ணி இது எல்லாம் சேர்த்து 1 கப்புக்கு கொஞ்சம் கம்மியான அளவு தான் தண்ணி சேர்த்துருக்கேன். அடுத்து 1 பிஞ்ச் போல் மஞ்சள் தூள், ஒரே ஒரு சின்ன பல் பூண்டு சேர்த்துக்கலாம். காரத்துக்காக கொஞ்சமாக நான் பெப்பர் தூள் சேர்த்துக்கிறேன். குழந்தைக்கு காரம் தாங்காதனால கொஞ்சம் கவனமாக சேர்த்துக்கோங்க. இந்த குக்கரை இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5லேருந்து 6 விசிலுக்கு இதை வேக வச்சு எடுத்துடலாம். குழந்தைக்குனால நல்லா குலைவாக வேகணும். குக்கரோட ஆவி அடங்கினதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது நல்லாவே குலைவாக வெந்துருச்சு. அதுக்கப்புறமா ஒரு மத்து வச்சோ இல்லை ஒரு மேஷர் வச்சோ இதை நல்லா கடைஞ்சி எடுத்துடலாம். ஏன்னா குழந்தைக்குனால நல்லா குலைவாக அவங்க விழுங்குறதுக்கு ஏற்றபடி இதை நம்ம மசிச்சு கொடுக்குறது தான் ரொம்ப நல்லது. இந்த கன்சிஸ்டன்சியில் குழந்தைக்கு செஞ்சு கொடுக்குறனால குழந்தைங்க கொஞ்சம் கொஞ்சம் மென்று சாப்பிட பழகுவாங்க. இப்போ நம்ம குழந்தைக்கான மதிய உணவு, அதுவும் நீர்க்காய் சேர்க்கப்பட்ட மதிய உணவு அருமையாக தயாராகிடுச்சு. இதோட சுவை ரொம்பவே அருமையாக இருக்குங்க. இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்து குழந்தைக்கு ஊட்டி விடுங்க. இன்னுமே இதோட சுவை ரொம்ப நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டு குட்டீஸ்களுக்கு இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அவங்க எப்படி சாப்பிட்டாங்கன்னு கீழே மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இது போல் நிறையா பேபி ஃபுட் ரெசிபிஸ், அதுக்கப்புறம் பேபி ப்ராடக்ட்ஸ் ரிவ்யூஸ் கூட நான் ரெகுலராக ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேன். நம்ம சேனலோட வீடியோஸ் அதுக்கப்புறம் பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.